20K அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கிறது ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டைமில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஹலோ டியர் எங்கட் பண்ணி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்துட்டு 20,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆடனால இன்றைக்கி வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸாக கேக் வெட்ட போகிறோம். 20K அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கிறது ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்தவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்க. நம்ம கேமரா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வாங்க இப்போ நம்ம கேக் வெட்டுவோம். அது நானு யாரு சொல்லுங்க? பிரேனு அது கூட நாள் எல்லாமே பிரவீன் வெடிக்க போறான். இருங்க, வெடிக்கிறதுக்கு அப்புறம் எங்க அவன் உள்ள வந்து அடிப்பானா? ரெக்கார்ட் ஆச்சுண்ணே. பாப்பா முடிஞ்சு கொடுக்குறோம். நீ வாங்கிக்க கேமரா வந்து கேமரா மேடம் பல திட்டுக்கள் பல 5 திட்டுகள் வாங்கியிருக்கிறது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நீயும் தோலத்திலாம் வந்திருக்கீங்களா? போடுதையா? இந்த அக்கா அப்படியே பாப்பா ஒட்டி சொன்னா பாப்பா காக்கா அப்படியே ஒட்டி. நாங்க இப்படி வேற கை வைங்க. இப்படி பெருமா எப்படி வைங்க பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சரி வாங்க அப்படி போட்டுக்கிறேன். கையை பெருமா எப்படி வைங்க பெருமா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். அம்மா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. நம்ம கம்பெனி முத்திரையா? இடி பிளாக்ஸ் இப்படி நம்ம நானே வீடியோ பேசிக்கிறேன். இன்னும் இழுக்கணும்ல? இல்லைங்க, இங்கேயே எனக்கு நல்ல பெரிய பெரிய பீஸாக சாப்பிட்டுக்குங்க. கீழே போனால் அப்புறம் பிரிச்சா வராது. அப்புறம் ஆஹா டேஸ்டா இருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தெரியும். ஒரு 20K சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ரீச் ஆனாலும் எவ்வளோ கஷ்டமெல்லாம் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெருசாக வந்துட்டு எஃபர்ட் எடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் நிறைய வந்துட்டு எஃபர்ட்லாம் எடுத்தோம். பட் வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு வீடியோ போடாமல் டக்குன்னு ஒரு 10 நாளைக்கு வீடியோ அப்படியே போட முடியாமல் போயிடும். இது மாதிரி நிறைய ஸ்டடிஸ்லாம் இருந்தது. பட் அதையும் தாண்டி வந்து என்னால் எப்போ முடியுமோ அப்போலாம் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பேர் உங்களோட லவ் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வச்சுக்க இன்னைக்கு நியூ இயர் வேறு. இந்த 2025 நீங்கள் வச்ச நம்பிக்கை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் எடுப்பேன். நிறைய வீடியோஸ் வந்து புது புது கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட சப்போர்ட்டை முழுக்க கொடுங்க. என்னோட லைஃப்பில் வந்துட்டு இந்த 2024 போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நடந்துச்சு. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். என்னடா அது நம்ம லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே, இலையில ஊற்றின ரசம் மாதிரி போயிட்டு இருக்கு எதை நோக்கி அப்படின்னு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய லைஃப் இருந்தாலும் எப்பப்போ நான் சோர்வடைகிறனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை செக் பண்ணும்போது கொஞ்சம் பூஸ்டப்பாகவே இருக்கும். நம்ம எதுவுமே உருப்படியாக பண்ணல நினைக்கிறோம்.
ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை நம்புறாங்க இவ்வளோ பேர், நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சின்ன சந்தோஷத்துலேயே வந்துட்டு நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்தது. அப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்காக நம்ம படித்த சிவில் இன்ஜினியரிங் தான், சிவில் ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்காக வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் நம்மளால் வீடியோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போன இடத்துல நம்ம செட் ஆனதுக்கப்புறம் வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம சென்னை போனப்போ கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் சென்னை போகிறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் நிறையா இருக்கும், நீங்கள் எப்போ எங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம சிவில் ஃபீல்டில் வந்துட்டு லீவு அப்படிங்கிறலாம் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அப்படிங்கும்போது கிடைச்ச இந்த ஒரு நாள் 2 நாளே வந்துட்டு நம்ம மாலுக்கு போகிறது இது மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாள் இருந்தாலும் நம்ம சுச்சுவேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நிறைய சொதப்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஆகிட்டே இருந்தது. பட் அந்த சொதப்புலேயும் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நம்மள மாதிரி பசங்களாம் வந்துட்டு மீடியாவில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான். விஜய் டிவிக்கு வந்து நம்மளுக்கு நம்ம ஆடிஷனில் கலக்கும்போது யாரெல்லாம் போனோம், பட் வந்துட்டு எலிமினேட் ஆகியாச்சு. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால அவங்க வந்துட்டு எடுக்கலை. இவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா இல்ல நம்மள செலக்ட் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணல, நீங்க போலாம். வந்துட்டு இப்போ பெரிய நம்ம சக்ஸஸ்லாம் ஆகலை. பட் இப்போ ஏன் அது சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் 0ல் ஆரம்பித்தவங்களே நம்ம 20K கிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால வந்துட்டு இந்த டைமில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் யாராவது முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப சோர்வாயிருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். உங்களோட பேஷனை வந்துட்டு ஒரு கோலை வந்துட்டு அச்சீவ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலிக்காக ஏதோ ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு சைடில் வந்துட்டு உங்களோட பேஷனை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும். நானும் அந்த சக்ஸஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். அதுக்காக தான் உங்களோட சப்போர்ட் எப்போதுமே எனக்கு இருக்குது. அது நல்லாவே தெரியும். நிறைய டைம் வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தோணிருக்கு. நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. நம்ம ஃபேமிலிக்காண்டி எல்லாமே ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு அப்பப்போ சப்போர்ட் பண்ணனால தான் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். அதனால் என்னோடய ஃபேமிலிக்கு, அந்த டியர் வெங்கட் ஃபேமிலி உங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். 2025லயும் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸை விட அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி கண்டென்ட்ல டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கோம். இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் கூட இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃபேமிலி, நீங்கள் இதுக்கு மேலே என் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அண்ணனுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களோட அந்த அரவணைப்பில் வந்துட்டு அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்க நம்புறேன். லவ் யூ. நம்ம வழக்கமாக சொல்கிறதா புதுசாக பார்க்குற